எப்படி 20 வருஷம் இருக்கும்? 20 20 வருஷம் இருக்கும். ஓ, அவங்க இறந்து. ஆமாம். என் அன்பார்ந்த நேரலை சொந்தங்களே, இன்றைய தினத்தில் நாம் செல்கின்ற இடம் மேட்டூர், அதாவது சேலம் மாவட்டத்தில் உள்ள மேட்டூர் என்ற பகுதியில் இருந்து ஒரு 10 கிலோமீட்டர் இருக்குமா? ஒரு 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள நம் மனதை விட்டு நீங்காத ஒரு உறவு வீரப்பன் அவர்களுடைய நினைவிடத்துக்கு தான் நம்ம போயிட்டுருக்கிறோம். வாங்க. நீங்களும் அதையும் பார்க்கலாம். சரிங்களா? இந்த ஏரியா தானா? பல கல்லறைகள் இங்கே இருக்குது. இப்போ பக்கமாக ஆயிருக்கு போல இருக்கு. பக்கமாக தான் அவங்க ஏதோ நினைவு நாள் கொண்டாடி இருக்காங்களோ. அக்டோபர். ஓ, அக்டோபர் எத்தனாம் தேதி? 19. சரி. அக்டோபர் 19ஆம் தேதி வீரப்பன் அவர்களுடைய நினைவிடத்தில் அவர்களுடைய நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டிருக்கிறது. இதுங்களா? சரி. அவங்க குடும்பத்தார். ஒரு மனிதன் வாழ்ந்தான், அவர் எவ்வளவு நல்லது செய்திருக்கிறார் என்பதற்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்து சென்றவர் வீரப்பன் அவர்களுடைய நினைவிடத்தில்தான் நாம் இப்போது நிற்கிறோம். அதை உங்கள் பார்வைக்கு இதோ. உலகத்தில் வாழ்கின்ற போது எல்லாருக்கும் நண்பனாக வாழ்ந்துவிட முடியாது. அதுபோல் இந்த மாமனிதனும் அப்படிதான். பலருக்கு இடைஞ்சல் தரக்கூடிய மாமனிதனாக வாழ்ந்தார். பலருக்கு உதவி செய்யக்கூடிய மாமனிதனாக வாழ்ந்ததின் காரணமாக தான் இன்றும் அவர் புகழ் பேசப்படுகிறது. இந்த பகுதி மக்களுக்கு எவ்வளவோ நன்மைகள் செய்திருக்கிறார். இவர்கள் நன்மையினால் பயன் அடைந்த மக்கள் இந்த பகுதியில் ஏராளமானவர் நேரடியாக சொன்ன தகவல்கள் இன்னும் அவர்கள் மனதில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார் வீரப்பன் அவர்கள். வருடங்கள் உருண்டோண்டு சென்றாலும் அவர்கள் இவர்களுக்கு செய்த உதவியை இன்றும் மனதில் நினைவு கொள்கிறார்கள். அதை ஒட்டியே இன்றைய தினத்தில் என் அண்ணன் வாழ்கின்ற மேட்டூர் அருகாமையில் உள்ள குளத்தூர் பகுதிக்கு நான் வந்தேன். குளத்தூர் பகுதியிலிருந்து இந்த பகுதி மூலக்காடு 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. அவருடைய நினைவிடத்தில் நான் இன்று வரணும்னு ஆசைப்பட்டேன், வந்துட்டேன். இதோ உங்கள் பார்வைக்கு அவர்களுடைய குடும்பத்தார். அவங்க நம்மண்டாட்டோட சித்தப்பன் சின்னம்மா கும்பிடுங்க. பலருக்கும் இந்த நினைவிடத்தை தொட்டு வணங்குகிற பழக்கங்கள் இருக்கிறது. சிலர் அப்படியே நின்று மனசில் நினச்சிட்டு போவாங்க. ஆனாலும் ஒவ்வொருவருடைய வேண்டுதலும் இறைவன் மேலிருந்து பார்ப்பார். அதுபோல் அவருடைய ஆத்மா சாந்தி அடையட்டும் என்று நான் மீண்டும் வேண்டிக் கொள்கிறேன். உங்கள் அன்பு சகோதரன் குளச்சல் பாபு 10 என்கிற யூடியூபர், கன்னியாகுமரி மாவட்டம்.
கொஞ்சம் தண்ணி போடாம வர சொல்லு காலையில தண்ணி போடாம